காலைல எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சமைச்சிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு தம்பியை குளிப்பாட்டிட்டு நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாள் பூரா வேலை இருக்கும். சரி நைட்டு அப்போ தான் சரி குட் நைட் சொல்லிவிட்டு வாப்பாப்பா தூங்கலான்னு போத என் பொண்ணுக்கு நாள் பூரா கதையாக சொல்லுவாள். அம்மா ஸ்கூலில் என்ன நடந்தது தெரியுமா? மேலே ஏன் ஸ்டார்ஸ்லாம் ஷைன் ஆகிட்டே இருக்கு? நான் பெரிய லைட் என்னம்மா பண்ண போகிறேன்? ஏண்டி காலையிலேருந்து ஸ்கூலில் கதையாக பேசிட்டு வர, வழியில் வரும்போது யாருனா பேசுனாங்கன்னா சைலண்ட்டாக இருக்க, கேட்டால் யாருனா டயர்டுன்னு நினைப்பாங்க. பக்கம் யாருனா பேசினா பேசவே மாட்டேன். ஆனால் நைட்டு தூங்கும்போது மட்டும் எங்கேருந்துடியும் உனக்கு இவ்வளோ கதை இவ்வளோ வாய் வருது? ப்ளீஸ் பாப்பு தூங்க பாப்பு, காலைல சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், இப்படி நிறைய விஷயம் சொல்லி அவங்கள எப்படியாச்சும் தூங்க வைக்கத்தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். நாள் பூரா வேலை செஞ்சுட்டு அப்போ தான் நைட்டு தான் ஒழுங்காக ரெஸ்ட் எடுப்போம். ஸோ இந்த நேரத்தில் உட்காந்து இவள் கதையாக பேசியிருந்தா இவள் அழகாக பேசினாலுமே நம்மளுக்கு வந்து கேட்கணும்னு தோணவே தோணாது. தயவு செஞ்சு தூங்கு பாப்பா, அப்படி தான் நம்ம இழுத்து பிடிச்சி தூங்க வைக்குவோம். என்ன மாதிரி நீங்களும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற பேரண்ட்ஸாக இருந்தால் தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேளுங்க. வெளில போகும்போது பப்பு ஒழுங்காக பிஹேவ் பண்ணு, அது இது டச் பண்ணாத, யாராச்சும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லு, சிரித்து ஜாலியாக பேசு, உம்மன் இருக்காத, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம வளர்க்குவோம். ஆனால் குட்டீஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து உண்டாகுது. ஸோ காலையிலேருந்து சைலண்ட்டாக இருக்கிற குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஆகும்போது நம்மக்கிட்ட ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மள வந்து இங்கே யாருமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்மளை யாரும் எதுவும் கொஷின் பண்ண மாட்டாங்க, யாரும் திட்ட மாட்டாங்க, அப்படியே ஒரு மைண்டில் வந்து அவங்களுக்கு வந்து தோணும். நம்மளையும் நம்ம கூட இருக்கிற அந்த டைமே வந்து சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆங்ஸைட்டிஸ், வரிஸ், ஃபியர்ஸ் இது எல்லாமே வந்து பகலில் சப்ரெஸ் பண்ணுவாங்க. நைட் காமான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும் போது அது சேஃபாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் நாளைக்கு டெஸ்ட் இருக்குது, இந்த ஆக்டிவிட்டி இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்கிட்ட விளையாட மாட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க மனசில் இருக்கிற குட்டி குட்டி பேர்டன்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து ஒரு ஹெல்த்தி கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து இழுத்து பிடிச்சி வாயை மூடிட்டு தூங்கு பாப்பா, தயவு செஞ்சு பேசாத, தம்பி தூங்க மாட்டான், அப்படி இப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அவங்கள தூங்க வைக்க தான் பார்ப்போம். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா பாப்போம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து பேசலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிறையா ஹெல்த்தி கான்வர்சேஷன் உண்டாகும். நம்மளுக்குள்ளே ஒரு குட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய விஷயம் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ண ஆரம்பிக்குவாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னா இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அவங்களுமே மிஸ் பண்ணுவாங்க. நம்மளுமே வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசிக்க கூட டைம் கிடைக்காது. அவங்கவுங்க வேலை, படிப்பு, ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். குட்டீஸ் வந்து அவங்க மோஸ்ட் வல்னரபிள் டைமில் தான் அவங்க வந்து நிறையா வந்து ஓப்பன் அப் ஆவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு அன்னாயிங் மொமெண்ட்டு நினச்சிக்காம நம்ம ஒரு அல்டிமேட் பேரண்டிங் ட்ராஃபி மொமெண்ட்டாக நினச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நிறையா விஷயங்கள் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க, நம்மளும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.